अभी एक फैशन हो गया है, आम्बेडकर 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 आम्बेडकर। इतना नाम अगर भगवान का लेते हैं तो 7 जन्मों तक स्वर्ग मिल जाता। अच्छी बात है। இன்னைக்கு திரு அம்பேத்கர் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தா என்ன நினைப்பாரு? இன்னைக்கு இருக்கிற நம்ம இந்தியாவை பார்த்து அவர் பெருமைப்படுவாரா, இல்ல வருத்தப்படுவாரா, இல்ல அப்படியே வருத்தப்பட்ட எதை நினைச்சு வருத்தப்படுவாரு? அண்ணல் அம்பேத்கர் இந்தியாவில் இந்த பேரை கேட்டாலே சமூகத்துல ஏற்றத்தாழ்வு ஏற்படுத்துறவங்க எல்லாம் நடுங்கி போயிடுவாங்க. உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு கண்டனத்தை தெரிவித்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் ஒரு காட்டமான பதிவை வெளியிட்டிருக்காரு. உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ராஜ்யசபால அம்பேத்கர் அவர்களுடைய பெயரை பயன்படுத்தி பேசியிருந்த ஒரு விஷயம் நாடு முழுக்க கண்டனங்களை சந்திச்சுட்டு வருது. இத கண்டிச்சுதான் விஜய் அவர்களும் இப்போ ஒரு பதிவை வெளியிட்டு இருந்திருக்காரு. யாரோ சிலருக்கு வேணும்னா அம்பேத்கர் பெயர் ஒவ்வாமையா இருக்கலாம், சுதந்திர காற்ற சுவாசிக்கக்கூடிய இந்திய மக்கள் எல்லாருக்குமே அவரு உயரத்துல வைத்து போற்றப்படக்கூடிய ஒப்பற்ற அரசியல் தலைவர், அறிவுலக ஆளுமை அவர் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் குறிப்பிட்டிருந்திருக்காரு. அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் அம்பேத்கர்னு திரும்ப திரும்ப அந்த பெயரை உச்சரிச்சு தன்னுடைய வாதத்தை வச்ச சூழல்ல அதையே தளபதி விஜய் அவர்களும் இங்க பயன்படுத்தி இருந்திருக்காரு. அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர், அவர் பெயர் உள்ளமும் உதடுகளும் மகிழ உச்சரிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. எங்களோட கொள்கை தலைவரை அவமதிக்கிறத ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. அண்ணலை அவமதிச்ச உள்துறை அமைச்சரை தமிழக வெற்றி கழகத்தின் சார்பா வன்மையா கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பதிவை தான் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வெளியிட்டிருந்திருக்காரு. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் நோட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.